மாண்புமிகு உறுப்பினர் செந்தில்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் 2009ஆம் ஆண்டு புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையம் இன்று வரை பயன்பாட்டுக்கு வராமல் உள்ளது. ஆக்சுவலாக பஸ் நிலையமா இல்லைனா கூட பணிமனையாவோ இல்லைன்னா டூரிசம் போர்டுக்கு சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறதோ சென்னையிலேருந்து சேலம் போகிறதுக்காக, ஏன்னா அங்கே நிறைய நகாய் ப்ராப்ளம் இருக்குது, கேஸ் இருக்கிறதுனால முடியாதுன்னு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தாரு. நிதின் கட்கரி மத்திய அமைச்சரிடம் லெட்டராக கொடுத்துருக்கோம். 3 மாதத்தில் அந்த பஸ் நிலையம் பயன்பாட்டுக்கு வரும்னு சொன்னார். அப்படி அது முடியாத பட்சத்தில் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா 2009 கட்டி அரசு நிதி வீணாகாமல் இருக்கிறதுக்காக அதை பணிமனையாவோ இல்லைன்னா டூரிசம் போர்டு கொடுத்து சென்னை டு பெங்களூர் போறவங்க நின்று சாப்பிட்டுட்டு போறதுக்கான ஹோட்டல இல்ல வேற ஏதாவது வணிக வளாகமா மாத்தி கொடுக்குமோ முன் வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டார். மாண்புமிகு பேரவைத் தலைவரை மாண்புமிகு உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் குறிப்பிடுகின்ற பேருந்து நிலையம் என்பது போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமானது என்பதாக எனக்கு தகவல் இல்லை. அது நகராட்சி நிர்வாகத்துறைக்கு சொந்தமானதாக இருக்கும். எனவே மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களிடத்தில் கலந்து ஆலோசித்து அது குறித்து நடவடிக்கை எடுப்பதற்கு நடவடிக்கை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கன்னியாகுமரி மாவட்டம் சுற்றுலா நிறைந்த மாவட்டம். குறிப்பாக முட்டம் கடற்கரை, குசீந்திரம் மண்டைக்காடு கோயில், பேச்சிப்பாறை பெருஞ்சாணி அணைகள், அது மட்டுமல்லாது திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி ஆக இப்படிப்பட்ட பகுதிகளுக்கு சுற்றுலா செல்வதற்கு தகுந்த பேருந்துகள் இல்லை. பல பேருந்துகள் புதிதாக இயக்கப்பட்டிருந்தாலும் கூட சுற்றுலாவுக்கு மிகவும் முக்கியமாக பேருந்துகள் இயக்க வேண்டும் என்பதை நேரத்திலே தெரிவித்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சுற்றுலா பேருந்து அடிசலாக இயக்க முன் வருவாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிவார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவருடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. இதுபோன்று சுற்றுலா தலங்கள் வழிபாட்டு தலங்களுக்கான பேருந்துகளை பரிட்சார்த்த முறையில் இப்போது நாம் இயக்கி வருகிறோம். கும்பகோணத்தில் சுற்றி இருக்கின்ற நவகிரக கோயில்களுக்கு ஆன்மீக தலங்களை இணைக்கின்ற வகையில் ஒரு சுற்று பேருந்து இயக்கப்பட்டு அது சிறப்பான முறையில் இயங்கி வருகிறது. தற்போது சென்னையிலே இதுவரை அதுபோன்று சுற்றுலா தலங்களை இணைக்கின்ற பேருந்து இல்லை என்ற குறையை நீக்குகின்ற அளவிற்கு கடந்த வாரத்தில் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் சுற்றுலா பேருந்து இயக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் பழைய பேருந்துகளின் 80களில் இயங்கிய பேருந்துகளை போன்று வடிவமைக்கப்பட்ட விண்டேஜ் முறையிலான அந்த பேருந்துகள் இயக்கப்பட்டு சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற முக்கிய தலங்களாக இருக்கின்ற நம்முடைய மெரினா கடற்கரை போன்ற பகுதிகளிலிருந்து சுற்றி துவங்கி சென்ட்ரல் வரை ஒரு சுற்றுவட்ட பாதையில் இயக்கப்படுகிறது. எனவே வரும் காலத்தில் நம்முடைய மாண்பு உறுப்பினர் அவர்கள் வைத்த கோரிக்கைப்படி கன்னியாகுமரியில் இயக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பி.ஜி. ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நமது திருவள்ளூர் போலிவாக்கம், பாக்குப்பேட்டை, பாப்பரம்பாக்கம், நயப்பாக்கம், மேவலூர் குப்பம் மற்றும் பூந்தமல்லி வரை இயங்கிக் கொண்டிருந்த அந்த பேருந்து இயக்கப்படுமா? அதே போல T93, T72A கனகமாசத்திரம், அத்திப்பட்டு அந்த பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருந்த பேருந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதை தயவு செய்து அமைச்சர் அவர்கள் நீக்கணும். ஏன்னா முதல்வருடைய ஆட்சியில் இப்போ நீங்க விண்டேஜ் பஸ் விடுறீங்க, டபுள் டக்கர் பஸ் விடுறீங்க, ஒரு புரட்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதனால திருவள்ளூர்லேருந்து நிறைய பேர் வேலைக்கு சென்னைக்கு வர்றதுனால திருவள்ளூர் டு சென்னை அதிகமான பஸ் விடணும். மப்பேடுலேருந்து சுங்குவாசத்திரம், மப்பேடு வர திருவள்ளூர்லேருந்து இயங்கிட்டு இருக்க பஸ் சுங்குவாசத்திரம் வரலாம் நீட்டிக்கணும். அதே போல கனகமாசத்திரம் வர வரக்கூடிய பேருந்து தருத்தணி வரலாம் நீட்டிக்கிட்டா நிறைய பேருக்கு அது பேருந்த வசதியாக பயன்படுத்துவாங்க. அதனால அமைச்சர்கள் தங்களை இந்த நேரத்தில் நான் இந்த பேருந்துகளை ஒரு கோரிக்கையாக வைக்க ஒரு கடிதம் கொடுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நிச்சயமாக இதை நிறைவேற்றி தருவேன் நம்பிக்கை இருக்கிறது. நன்றி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உட்காருங்கண்ணா. அண்ணா நீ உட்கார்ந்தா நான் பதில் சொல்லலாம். மாண்புமிகு உறுப்பினர் ஆனால் வி.ஜி. ராஜேந்திரன் அவர்கள் ஏற்கனவே கையில் டைப் பண்ணி வச்சிருக்காரு. அது இப்போ என்கிட்ட நேராக கொடுப்பதில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அந்த கோரிக்கை வைத்திருக்கார். அதை கையில் கொடுத்துட்டா உடனடியாக அலுவலர் இடத்தில் கொடுத்து விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும். கொஞ்சம் பெருங்கேள்வியாக கேட்டிருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்து மாண்புமிகு உறுப்பினர் பிச்சாண்டி.